வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான பிவைக்யூ சீரீஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்ல டே 5க்கான 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இங்கிலீஷ்ல நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். இங்கிலீஷ்ல பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ தமிழ் தான் மேக்சிமம் நம்மளோட சேனல்ல கவர் ஆகும். ஏன்னா தமிழ்லயே நிறைய பேர் வந்துட்டு நிறைய சேனல்ஸ்ல வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல அப்படின்ற மாதிரி பிவைக்யூ கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றதுனாலதான் நான் தமிழ் கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லிட்மஸ் கரைசல் டேஷில் இருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. எதிலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்கன். சரிங்களா, இந்த லிட்மஸ் கரைசல் அப்படின்றது வந்து லைக்கன் அப்படின்ற இதுல இருந்து தான் பெறப்படுகிறது. இந்த லிட்மஸ் கரைசல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஒரு அமிலம் வந்து அது வந்து அசிடிக்கா இருக்கா இல்ல பேசிக்கா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. அடுத்த கொஸ்டின், இந்திய கொடி சட்டம் 2002 படி இந்திய கொடி மற்ற நாடுகளின் கொடிகளுடன் ஒரே நேர்கோட்டில் கட்டப்படும் போது அதன் நிலை என்னவாக இருக்க வேண்டும்னா வலது பக்க ஓரத்தில், அதாவது நிறைய நாட்டுடைய கொடி எல்லாம் கட்டிருப்பாங்கல்ல, அதுல நம்மளுடைய நாட்டுடைய கொடி எந்த பக்கம் கட்டி இருக்கணும்னு சொல்றாங்கன்னா வலது பக்க ஓரத்துல கட்டப்பட்டு இருக்கணும்னு சொல்றாங்க. இது எதனுடைய விதிப்படி அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்திய கொடி சட்டம் 2002 படி. 2019 மனித மேம்பாட்டு குறியீட்டு வரிசையில் இந்தியாவின் தர வரிசை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மனித மேம்பாட்டு குறியீடு இங்கிலீஷ்ல வந்து HDI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல 2019 இந்தியாவுடைய இடம் என்னன்னு சொல்றாங்கன்னா 129. அதுவே இப்போ ரீசெண்டா தானே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேட்பாங்க. அப்ப 2025 இப்ப 2025ல கிட்டத்தட்ட 193 நாடுகளை எடுத்திருக்காங்க. அதுல இந்தியாவுடைய பட்டியல் என்னன்னு பாத்தீங்கன்னா 130. இந்தியாவுடைய இடம் என்ன 130 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அரசியல் அமைப்பிற்காக மற்ற நாடுகளிடமிருந்து அம்சங்களை கடன் வாங்கியதற்காக விமர்சிக்கப்பட்ட போது அரசியல் அமைப்பின் அடிப்படை கருத்துக்களில் யாரும் காப்புரிமை உரிமைகளை கொண்டிருக்கவில்லை என்று கூறியவர் யாருன்னா டாக்டர் BR அம்பேத்கர். சரிங்களா, இப்ப வந்துட்டு நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லா நாட்டுல இருந்தும் எடுத்துதான் நம்ம உருவாக்கி இருக்கோம் இல்லைங்களா? அது வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அது வந்து விமர்சிக்கப்பட்ட போது அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அரசியலமைப்புடைய அடிப்படை கருத்துக்கள் வந்துட்டு இவங்களதுதான் அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாடுற விதமா எந்த ஒரு காப்புரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப காப்பிரைட் இஷ்யூஸ் சொல்லுவாங்க இல்லையா நம்மளுக்கு வீடியோஸ்ல எல்லாம், அந்த மாதிரி. இப்ப 2020 ஆண்டிற்கான ஸ்வச் ஸ்வரக்ஷன் விருதில் 2வது இடத்தை வென்ற நகரம் எது? இப்ப இந்த ஸ்வச் ஸ்வரக்ஷன் அப்படின்னா என்னன்னா இப்ப கிளீனா இருக்கிற நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தூய்மையா இருக்கிற நகரத்துக்கு விருது அளிக்கிறது. அது மாதிரி 2020 2வது இடத்தை பெற்ற நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா சூரத். இந்தூர் வந்து முதல் இடம் பெற்றது இந்தோர். 2வது இடம் பெற்ற நகரம் எதுன்னா சூரத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3வது இடம் கேட்டாங்கன்னா நவி மும்பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. புதுடெல்லியில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை 2019 பெண்களுக்கான ஒற்றையர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் போட்டியில் எந்த இந்திய துப்பாக்கி சுடும் வீராங்கனை தங்க பதக்கம் வென்றார்னா அபூர்வி சண்டேலா. இந்த மாதிரி ரீசெண்டா இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இது 2019 கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் இல்லையா? இது மாதிரி 2025 and 24 அதுல எல்லாம் நீங்க யார் யாரு வின் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கோபால் என்பதன் விரிவாக்கம் என்ன? அப்ரிவேஷன்ல இருந்து 2 கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்கலாம். காமன் பிசினஸ் ஓரியன்ட் லாங்குவேஜ். சரிங்களா, காமன் பிசினஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ், அதுதான் கோபால். அடுத்தது, காய்கறிகளில் மட்டுமே நிபுணத்துவம் பெற்ற விவசாயிகள் உள்ள பிராந்தியம். இந்த வகை விவசாயம் இவ்வாறு அறியப்படுகிறது. அந்த விவசாயத்துக்கு பேர் என்னன்னா ட்ரக் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, ட்ரக் வேளாண்மை அப்படின்னு என்னன்னா காய்கறிகள் பயிரிடுவதிலே இவர்கள் வந்து சிறப்பு வாய்ந்தவர்கள் சொல்றாங்க. அங்கிருந்துதான் நிறைய காய்கறிகள் உற்பத்தி செய்யப்பட்டு நமக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வகை வேளாண்மைக்கு பேர் தான் ட்ரக் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 1920 ஜான்சியில் சத்தார் ஆற்றின் அருகே பண்டித் ஹரிசங்கர் பிரம்மச்சாரி என்ற மாற்று பெயரை பயன்படுத்திய பிரபலமான புரட்சியாளர் யார்? அதாவது அவர் வந்து தன்னுடைய பெயரையே மாற்றிதான் அந்த ஒரு புரட்சியில பங்கு கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர் யாருன்னா சந்திரசேகர் ஆசாத். சரிங்களா, 1920 ஜான்சியில சத்தார் ஆற்றின் அருகே பண்டித் ஹரிசங்கர் பிரம்மச்சாரி என்ற மாற்று பெயரை பயன்படுத்தியவர் தான் சந்திரசேகர் ஆசாத்.
பின் வருவனவற்றில் முன்ஷி பிரேம்சந்தால் எழுதப்பட்டது எது? இது என்னன்னா, முன்ஷி பிரேம்சந்த் வந்து ஒரு இந்தியன் ரைட்டர், இந்திய எழுத்தாளர், புகழ்பெற்ற இந்திய எழுத்தாளர்னு நினைக்கிறார். அவர் எழுதின நூல்கள்ல சிலது கொடுத்துட்டு அதுல எது வந்து இவருடைய நூல்னு கேட்டிருக்காங்க. எதுனா சேவா சதன். சரிங்களா, சேவா சதன் வந்து அவர் எழுதிய நூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, முன்ஷி பிரேம்சந்த். அடுத்து பாருங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது மவுண்ட் பேட்டன் பிரபு. இவர் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். ஃபத்தேபூர் சிக்ரியில் அமைந்துள்ள புலந்த் தர்வாசா யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபத்தேபூர் சிக்ரி இது எங்கன்னா ஆக்ரா கிட்ட இருக்கிற ஒரு இடம்ங்க. இங்க அமைந்துள்ளதுதான் இந்த புலந்த் தர்வாசா. இத வந்து இங்கிலீஷ்ல ஐ கேட்னு சொல்றாங்க, உயரமான ஒரு கேட். இத வந்து யார் கட்டியிருக்காருன்னா அக்பர் கட்டியிருக்காரு. எப்போதுன்னா 1575 1573 கட்ட ஆரம்பிச்சாங்க. 1575 நிறைவுற்றது. இது வந்து ஃபத்தேபூர் சிக்ரியில இருக்க ஆக்ரா கிட்ட இருக்கிற ஒரு நகரம். மணற்கற்களால் உருவாக்கப்பட்ட 4 குதிரைகள் மற்றும் ஒரு தூண் கொண்ட 0 மைல்கள் இந்தியாவில் எங்கே காணப்படுகிறது? அதாவது மைல்கள் தெரியும்ல, ஒரு இடம் பிரியத்த சொல்றது, அதாவது இந்த மாநிலம் இதையோட முடியுது, அந்த மாதிரி ஒரு மைல்கள். அது வந்து இந்த இடத்துல மட்டும் 4 குதிரைகள் மற்றும் ஒரு தூண் கொண்ட 0 அப்படின்ற அந்த இங்கிலீஷ்ல 0 அப்படின்னு சொல்றாங்க. அந்த இது எங்க இருக்குன்னு சொல்றாங்கன்னா நாக்பூர்ல இருக்கு. இது பிரிட்டிஷரால் கட்டப்பட்டது 1907. சரிங்களா, 1907 பிரிட்டிஷரால் கட்டப்பட்டது. அதே மாதிரி இந்த அக்பர் கட்டின இந்த ஐ கேட் எதுக்காக இந்த புலந்த் தர்வாசா எதுக்காக கட்டப்பட்டதுன்னா இவர் வந்து குஜராத்தை வந்து கைப்பற்றிடுவாரு. அந்த வெற்றியை பாராட்டும் விதமா தான் இந்த புலந்த் தர்வாசா வந்து அங்க கட்டப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, 1815 ஆண்டு இந்தியாவிற்கான முதலாவது சர்வேயர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவரின் பெயர் என்னன்னா கோலின் மெக்கன்சி. ஓகேங்களா, 1815 ஆண்டு இந்தியாவிற்கான முதலாவது சர்வேயர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவரின் பெயர் கோலின் மெக்கன்ஸ்லி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், கொஞ்சம் டிஃபரெண்டா கேட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 5 கோடி ரூபாய் பங்கு மூலதனத்துடன் நிறுவப்பட்டது? முதல்ல ரிசர்வ் பேங்க் எப்ப ஆரம்பிச்சாங்கன்றதுதான் இப்படி கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் எப்போனா 1935 அந்த வருஷத்துலதான் ஆர்பிஐ முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது. ஸ்வராஜ் கட்சி எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. ஸ்வராஜ் பார்ட்டின்னு இங்கிலீஷ் சொல்றாங்க. இந்த ஸ்வராஜ் கட்சி முதல்ல எப்போது உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. எப்போதுன்னா 1923. இத முதல்ல உருவாக்கியவர்கள், அதாவது இந்த ஒரு கட்சியை உருவாக்கியவர் யாருன்னா CR தாஸ். அவர் கூட சேர்ந்து மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ், இவரும் மோதிலால் நேரு சேர்ந்துதான் இந்த ஸ்வராஜ் கட்சியை உருவாக்கி இருப்பாங்க. இந்தியாவின் ஒற்றுமையின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்த ஒற்றுமையின் சிலை ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு எதை சொல்றாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய உயரமான சிலையை தான் வந்து இந்தியாவின் ஒற்றுமையின் சிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எந்த மாநிலத்துல அமைந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா குஜராத்ல. அதோடைய ஹைட் பாத்தீங்கன்னா 182 மீட்டர். எப்போது அது கட்டப்பட்டதுன்னா 2018 கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேச்சுக்கு பேர் தான் ஒற்றுமையின் சிலை. பின் வருவனவற்றுள் எது உலக சுகாதார மையத்தின் தலைமையகம்? அதாவது WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. எங்கன்னா ஜெனீவா. சரிங்களா, ஜெனீவால தான் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் நகரங்களில் எது மாளிகைகளின் நகரம்? தி சிட்டி ஆஃப் பேலசஸ் என்று இந்தியாவில் அறியப்படுகிறது. இந்தியாவில இருக்கிற ஒரு நகரத்தை நம்ம மாளிகைகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோமா? அந்த நகரம் எதுனா கொல்கத்தா. எந்த ஆண்டு மக்களவை மற்றும் மாநில சட்டசபை தேர்தலுக்கான வாக்களிக்கும் வயது வரம்பானது 21 18 மாற்றப்பட்டது? இப்போ நம்மளுக்கு 18 வயசானாலே நம்ம வந்து ஓட்டடிக்கலாம் இல்லையா? ஆனா முதல்ல அது வந்து 21 வயதுல இருந்ததாகவும் அது அப்புறமா தான் 18 மாற்றினாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அது எப்போது மாற்றப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1988. இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 மாற்றிருக்காங்களா 8, அப்ப அது 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1988 அப்போதான் வந்துட்டு 21 வயசுல இருந்து 18 வயசானாலே நீங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்ல உங்களுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லணும்னாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க தெரிவிக்கலாம். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.